ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததா தை மாதத்துல கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? திட்டமிட்ட காரியங்களை நட்டமில்லாமல் செய்து காட்டக்கூடிய ராசி கடகராசி. அந்த மாதிரியான கடகராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த தை மாதம் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக குடும்பஸ்தானாதிபதியாக வாக்கு ஸ்தானாதிபதியாக திகழக்கூடிய சூரிய பகவான் இந்த தை மாதத்தில் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தது அப்படின்னா எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் அப்படிங்கிறது ஆதித்ய பகவானுக்கு உண்டான அடிப்படை விதி. அதே சூரிய பகவான் சப்தமஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய சக்திக்கு மீறி சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய, திறமைக்கு மேலே பெருமைகள் கிடைக்கக்கூடிய, கடந்த காலங்களில் உங்களுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு கல்வி இருந்தாலும் அந்த கல்விக்கு திறமைக்கு தகுந்த பண தன சம்பாத்தியம் இல்லாமல் கவலைப்பட்டவர்களுக்கு அதற்கும் மேலான பண தன சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சில பேர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை வர பிரசாதமாக கொடுக்கக்கூடிய மாதமாக கடகராசிக்கு தை மாதம் அமைய போகுது. பொதுவாகவே இந்த சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆண்களுக்கு அதிகாரம் மிகுதியாகக்கூடிய, அதே சூரிய பகவானோடு சுக்கிர பகவான் சேர்ந்திருக்கிறதுனால பெண்களுடைய தகுதி மிகுதியாகக்கூடிய, பெண்களுக்கான வருமானமும் வெகுமானமும் அதிகமாகக்கூடிய, பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய, பெண்களுடைய ஒரு சில திட்டமிடுதல் சிந்தனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வியாபாரம் விருத்தியாகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகமாகக்கூடிய மாதமாக தை மாதம் அமைய போகுது. இந்த தை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கடக ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில கிரகங்களில் செவ்வாய் பகவானும் முக்கியமானவர். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன நோய் நொடி இருக்கும் இல்லையா, தேவையில்லாத தொந்தரவு, அதாவது ஒரு பெரிய நோய் நொடி வந்தால் தான் அது நோய் அல்லது மருத்துவ செலவுன்னு எடுத்துக்க வேண்டாம். சின்ன சின்ன காய்ச்சல் தலைவலி வந்துட்டு இருக்கும். ஒரு நாளில் போக வேண்டிய தலைவலி அல்லது 1-2 நாட்களில் போகக்கூடிய காய்ச்சல் வார கணக்கில் அல்லது வாரத்துக்கு மேலே 10 நாள் 15 நாள் இழுத்துன்னு வைங்களே, அதுவெல்லாம் இந்த தை மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே அதாவது உடம்புக்கு வெடுக்குன்னு இருக்கிற மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கக்கூடியது. உங்களுடைய முகத்தில் பொலிவு, அகத்தில் தெளிவு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் அமைய போகுது. தேவையில்லாத மருத்துவ தொந்தரவுகள் தானாக விலகக்கூடிய மாதமாகவும் இந்த தை மாதம் அமைய போகுது. உடற்பயிற்சி செய்யாமலேயே உங்களுடைய உடல் ஒரு சிறப்பாக வனப்பாக தெரியக்கூடிய மாதமாகவும் இந்த தை மாதம் அமையும் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். சூப்பர் சார். நம்ம கடகராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் சொல்லியிருக்கீங்க சார். இருந்தாலும் நம்ம குலதெய்வ விருட்சம் இவங்களுக்கு இன்னும் மேன்மை அளிக்கக்கூடியவை என்ன மாதிரி பலன்களை கொடுக்க இருக்கு? இவ்வளவு நன்மைகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, அதாவது மாதம் முழுவதும் நன்மைகள் அப்படிங்கிறது உண்மையாக சந்திக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் மாத ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் விருச்சிக ராசியில் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால வெளியிலிருந்து வில்லங்கம் வருது அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்களே ஒரு சில வில்லங்கங்களை ஏற்படுத்திக்கக்கூடிய பாதிப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் பக்குவமாக அதே சமயத்தில் நிதானமாக செயல்பட வேண்டிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. சன்னிதானம் அப்படிங்கிறது சந்தோஷமான சாத்வீகமான ஒரு அமைப்பு தான். அந்த சன்னிதானத்துக்கு மேலே நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை நீக்கமர கடைபிடிக்க வேண்டிய மாதமாகவும் இந்த தை மாதம் அமையுது. அந்த மாதிரியான நிதானத்தோடு சேர்ந்த தானம் கொடுக்கக்கூடிய, தனம் சேரக்கூடிய அமைப்பு இந்த தை மாதத்தில் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய கவசமாக அமையும் அப்படிங்கிறது உண்மை. இருக்கிற 9 கிரகங்களில் ஒரு சில கிரகங்கள் ஆட்சியாக, ஒரு சில கிரகங்கள் உச்சமாக, ஒரு சில கிரகங்கள் நீச்சமாக, ஒரு சில கிரகங்கள் நட்பு வீடுகளில், ஒரு சில கிரகங்கள் சாதகமாக, ஒரு சில கிரகங்கள் பாதகமாக மாறும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி. எந்த கிரகம் எந்த இடத்துல மாறினாலும் உங்களுடைய வாழ்க்கை ஏறுமுகமாக ஏறணும் அப்படின்னா அதற்கு குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அம்சமாக அமையும் அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ மேன்மை அளிக்கக்கூடியவை அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா?
முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.